ஏக்கா வராந்தையில வந்து கிழங்கு வச்சிருக்கீங்க, கீரை வச்சிருக்கீங்க அக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எங்க இருந்தக்கா வாங்கிட்டு வரீங்க? ஓ, இத சொல்றியே தம்பி. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருப்பா. அவர் வந்து பல்லடுக்கு முறையில சாகுபடி பண்றாரு. ஒரு 6-7 ஏக்கர்ல அவர் வந்து விவசாயம் பண்றாரு. இது எல்லாமே அவர் லீஸுக்கு எடுத்து பண்றதுதான். ஆனாலும் அவர் வந்து அன்னாசி பழம், மரிச்சீனி, கீரை, வாழை இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய சாகுபடி பண்றாருப்பா. அவர் தினந்தோறும் ஒரு வருமானம் எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு இன்னைக்கு கீரைய அறுவடை பண்ணி விற்பனைக்காக வேண்டி அவர் வச்சிருந்தாருப்பா வெளியே. நான் அந்த வழியா தான் உங்க அத்தானு கூட கடைக்கு போயிட்டு வந்தேன். பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷா இருந்து. அதனால 2 கிலோ மரிச்சீனியும் ஒரு 2 கட்டு கீரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணா ஒரு கட்டு கீரை எடுத்துட்டு போப்பா. நான் வந்ததுமே அந்த கீரையை தான் அக்கா பாத்துட்டு இருக்கேன். அவ்வளோ ரெட் கலர்ல இருக்கு அந்த தண்டங்கீரை. எப்படியாவது ஒரு கட்டு எடுக்கலாம்னு நினைச்சுதான் கேட்கணும்னு தான் இருந்தாக்கா, நீங்களே தாரேன்னு சொல்றீங்க. இவர் வந்து கீரை, காய்கறி, மரிச்சினி இதுல எல்லாம் வந்து ரொம்ப ரசாயனத்தை கலக்க மாட்டாருப்பா. நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், அதுலயும் கீரை வந்து நம்ம இலையதான் சாப்பிடுறோம். அதனால இந்த ரசாயனம் இல்லாம இயற்கை உரங்களை போட்டுதான் வைக்கிறாரு. அதுதான் இவ்வளவு ரெட் கலர்ல இருக்குன்னு நினைக்கேன். சரியக்கா, இது வந்து நீங்க எந்த விவசாயிட்ட இருந்து வாங்கிட்டு வரீங்கக்கா? தம்பி, இது பொன்மனையில உள்ள எம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயிப்பா. அவர்கிட்ட இருந்தா இந்த கீரையும் மரிச்சினியும் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. சரியக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து இவர் வந்து பல்லடுக்கு சாகுபடி முறை வந்து செய்யறாருன்னு, தினசரி வருமானத்தை பெருக்கிறாருன்னு சொன்னீங்க. எனக்கும் கொஞ்சம் ஒரு இடம் இருக்கக்கா. அப்ப அந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரி பல்லடுக்கு சாகுபடி முறை செய்யும் வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் அதே போல கீரைகளும் அதே போல வந்து வெளியில வந்து நம்ம விற்பனை பண்ணலாம் இல்லையாக்கா? இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்னு பார்க்கும்போது அவரை வந்து நம்ம நேர்ல போய் பார்க்கலாமாக்கா? கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்மளுடைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவர் குமரி பண்பலையில பேச இருக்காரு. முதல்ல அவருடைய சாகுபடி அனுபவங்களை கேளு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாம நேரடியா அவரை போய் சந்திக்கலாம். சரியாப்பா? சரியா. வணக்கம் சார். சொல்லுங்க சார், முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ராஜேந்திரன். இடம் குளச்சவளாகம், பொன்மனை போஸ்ட். நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 34 வருஷமாயிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் மட்டும்தான் தொழிலா இல்லைன்னா வேற தொழிலும் பார்த்துட்டு விவசாயம் பண்றீங்களா? இல்ல விவசாயம் மட்டும்தான் தொழில். ஆரம்பத்துல இருந்தே விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆரம்பத்திலிருந்தே விவசாயம் தான். இப்போ நீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பாலம் நட்டுட்டு இருக்கேன், மரிச்சினி நட்டுட்டு இருக்கேன், அடுத்து கீரை போட்டுட்டு இருக்கேன், வெள்ளரி, பின்ன பைனாப்பிள் ஒரு 2 வருஷமா தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து குத்தகையும் எடுத்து பண்றீங்களா இல்லைன்னா சொந்த நிலத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாம் குத்தகை எடுத்து தான் பண்ணி. மொத்தம் எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருப்பீங்க? 4 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 4 ஏக்கர், பின்ன 2 ஏக்கர் பைனாப்பிள், அப்படியே 6 ஏக்கர் பண்ணிட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க மொத்தம் 6 ஏக்கர்ல நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா. வாழை, பைனாப்பிள், மரிச்சீனி, அப்புறம் வந்து கீரை வகைகள்லாம் போடுங்கன்னு சொன்னீங்க. இப்ப இந்த கீரை வந்து என்னென்ன வகையான கீரைகள்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? கீரை வந்து பச்சை கீரை, சிவப்பு கீரை, 2 ஐட்டம் கீரை தான் போட்டிருக்கு. இந்த கீரை தான் நம்ம அந்த ஏரியாக்கள்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. கீரையை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? அதை வித்தெல்லாம் எங்க வாங்குனீங்க? அதை வந்து ரசாயன உரங்கள் கொடுக்குறீங்களா இல்லைன்னா இயற்கை உரங்கள் தானே? எப்படி பண்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்ன உரம் பண்ணேன்னா, நம்ம வித்து பாவம் என்னன்னா சாணாப்பொடி, சாம்பல் 2 ஐட்டம் போட்டு அதுல வித்தை போட்டு அந்த பொடியும் போட்டு விரைதான் வித்து விதை போடுவோம். விதை போட்டுட்டு குறுத்து ஒரு 10 தோசம் இல்லாமல் என்னன்னா அதுக்கு களை எடுக்கணும். களை எடுத்துட்டு மீண்டும் கடலை புண்ணாக்கு, பயிற்றம்பாசு, சாம்பல் 3 ஐட்டம் உரம் போட்டு அதை வளர்த்தி 20-25 நாள் ஆகும்போ அடுத்து மீண்டும் பருவாகும். அது பிடிங்கி எடுக்கலாம். பிடிங்கி எடுத்துட்டு மீண்டும் இடையில அடைக்கிறதுக்கு மீண்டும் கடலை புண்ணாக்கு, சாம்பல் போட்டு அதை உரம் போட்டு தான் தண்ணி கோரி இது பண்ணும். இப்ப கீரையை பொறுத்த அளவுல அது எத்தனை மாத கால பயிர்? அது 35 நாளத்தே தான். 35 நாளத்திலே பருவாகி கிடைக்கும். கீரையில வந்து பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இருக்கும். என்னென்ன மாதிரியான பூச்சி தாக்குதல்லாம் வரும்? பூச்சி வந்து அது அடி இலையில வந்து சின்ன சின்ன வெள்ளை புழு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சாம்பல் போட்டாச்சுன்னா அது மாறும். சாம்பல் போட்டு தண்ணி நினைச்சாச்சுன்னா அது மாறும். அது பிரச்சனை இல்லை. பின்ன இல்லைன்னா கடலை புண்ணாக்கு போடணும். கடலை புண்ணாக்கு கட்டாயம் 2 பருவம் போட்டு தான் ஆக்கணும். கடலை புண்ணாக்கு போட்டு அதுல பருவாக்கி எடுக்கலாம். ஏன்னா கீரை வந்து நம்ம உணவுக்கு சாப்பிடக்கூடியதுனால அந்த இலைகளை தான் நம்ம விரும்புவோம். அதுல வந்து நம்ம மருந்து இதெல்லாம் மருந்து ஒண்ணுமே அடிச்சா வந்து நமக்கு வந்து அது நம்ம ரசாயன உரங்கள் நம்ம பிள்ளைகளும் குடிக்கிறது இல்ல. அதனால நம்ம உடம்புக்கு இருக்கிறதுனால நம்ம இயற்கை உரங்கள் தான் போட்டு பண்றீங்க. எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க கீரை பொறுத்த அளவுல? கீரை போட்டிருக்க ஒரு 60 சென்ட்ல தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் போட்டு அது வளரமா அடுத்து போடுவோம். அப்படி போட்டு தான். ஏன்னா எல்லாம் ஒத்து போட முடியாது. போட்டாச்சுன்னா அது கேட்டலும் தண்ணி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மாத்தி மாத்தி போடுவோம். சரி, அப்புறம் வெள்ளரி போடுவேன்னு சொன்னீங்க. அந்த வெள்ளரி வந்து எதுல ஊடு பயிரா போடுறீங்களா இல்லன்னா தனியா தான் போடுறீங்களா? தனிமையில தான் போடுவோம். வெள்ளரி போட்டு என்னன்னா அதுக்கு போடும் என்னன்னா சாணாப்பொடி போட்டு வெள்ளரி நடுவோம். நட்டுட்டு அதுக்கு பிறகு என்னன்னா மீண்டும் ஒரு பேரும் சாணாப்பொடி போடணும். போட்டு அதுக்கும் அந்த கடலை புண்ணாக்கு தான் முக்கியம். கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, பயிற்றம்பாசு அவ்வளவு போடணும். போட்டு தண்ணி நனைக்கணும். போட்டுட்டு தண்ணி நனைக்க விடாது, தண்ணி நனைச்சிட்டு தான் போடணும். ஏன்னா போட்டுட்டு நம்ம தண்ணி நனைச்சா அந்த வள்ளியில யாரு பிடிச்சு அது அழகி போகும். அப்படி போட முடியாது.
வெள்ளரியை பொறுத்த அளவுல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாளையிலே அது பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு எவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு வந்து அந்த காய்ப்பு தன்மை இருக்கும்? 3.5 மாசம் வரை இருக்கு. 3.5 மாசம் அடுத்து அதோட முடிஞ்சு போகும். 3.5 மாசம் வரைக்கும் நல்ல காய்ப்பு பலன் இருக்கும். ஆமா, அது கேடலாத இருக்கணும். கேடலும் தண்ணியாலேயும் பாதிப்பு தான். கேடலாம இருந்தா 3.5 மாசம் வரை காய் எடுக்கலாம் பறிச்சு. இப்ப கேடுன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான நோய் தாக்குதல் வரும்? கேடுன்னு என்ன, அது ஏழியங்குனியை தான் முக்கியமானது. பறந்துட்டு தெரியும், இது பூச்சி மாதிரி பூச்சி மாதிரி. அது என்னன்னா வந்து நம்ம காய் போட்டிருக்கோம், அதுல லேசா ஒரு ஊனி ஆச்சுன்னா அதுல ரெண்டு புழு உற்பத்தி ஆகி அது கேடும். அது பின்ன அந்த காய் பறிக்க வச்சு அது பார்க்கண்டாம். பின்ன ஒரு தைலம் இருக்கு, அது என்ன லைட் அடிச்சு கொடுத்தாதான் அது மாறும். அது எப்படியாவது ஒரு 15 நாளத்தையும் இருக்கா ஒரு தைலம் அடிக்கணும். அடிக்கல என்ன பிள்ளை ஒண்ணுமே கிட்டாது. சரி, இப்போ நீங்க மரிச்சினி போடுவேன்னு சொன்னீங்க. மரிச்சினி எத்தனை ஏக்கர்ல போடுவீங்க? மரிச்சினி இப்ப என்ன போட்டிருக்கிறது, 1 ஏக்கர் 60 சென்ட்ல தான் போட்டிருக்கேன். மரிச்சினிக்கு வந்து பராமரிப்பு எப்படி கொடுக்குறீங்க? அதுல வகைகள் ஏதாவது இருக்கா? எந்த வகை வந்து நீங்க மரிச்சினி நீங்க நட்டிருக்கீங்க? மரிச்சினி வந்து என்னன்னா, நாங்க ஒரு 3.5 அடி கணக்கு பண்ணி ஒரு கூம்பை போட்டு வெட்டி அதுல தாங்க மரிச்சினி கம்பு ஊணுவோம். மரிச்சினி கம்பு ஊனி ஆச்சுன்னா ஊனியாது 3 பரண்டணும். 3 பரண்டு லாஸ்ட்ல அப்படி மொத்தம் 4 பரண்டி அதுல வந்து ஒரு பருவம் என்னன்னா சாம்பல் போட்டு தான் பரண்டுவோம். சாம்பல் போட்டு பரண்டி அதுல வந்து மற்றபடி கேடல் வந்து அதுக்கும் கூட இப்ப மரிச்சினில நல்ல கேடு உள்ளது. கேடுக்கு தைலம் அடிக்கணும். அடிக்க இருந்தா ஒண்ணுமே கிடைக்கல. தைலம்னா ஒரு சின்ன ஒரு பக்கி மாதிரி உள்ள ஒரு சின்ன ஒரு பூச்சி அதில் உண்டு. அதுக்கு தைலம் அடிச்சுதான் அதை மாற்றணும். மாற்றினா அந்த கிழங்கு பருக்கு அல்ல பருக்காது. இப்போ மரிச்சினில நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னாங்க. பழைய காலத்துல இந்த கரிமுண்டன் அந்த மாதிரி கரியல பொரியல் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுல நீங்க என்ன வகை போட்டிருக்கீங்க? நான் இப்ப போட்டிருக்கேன் உள்ளி சிவப்பேணியில ஒரு ஐட்டம் போட்டிருக்கேன். அது போல பச்சை கொண்டை ஒரு ஐட்டம் போட்டிருக்கு. பின்ன இன்னும் ஐட்டம் ஒரு ஐட்டம் கரியல பொரியல்னு சொல்லுவாங்க. அந்த 3 ஐட்டம் போட்டிருக்கேன். கம்பு எங்க வாங்கி நடுறீங்க? அது எங்களுக்கு எங்க ஊர்லயே கிடைக்கும். மாறி மாறி வயல் உள்ள கம்பு வெட்டி மாறி மாறி எடுத்துக்குவீங்க. எடுத்து ஏன்னா வயல் நடந்தேன்னா இன்னொரு ஆளு கொடுப்போம். அப்படி மாறி மாறி இது பண்ணியது. அது நிறைய கிளை பக்க கிளை எல்லாம் வரும்ல, எந்த கம்பு நீங்க அதுல வந்து கிளையணி இல்லையாச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட்ல நம்ம நடுகம் இல்ல நடுகலண்டு ஒரு 1.5 அடிக்க மேல வச்சு அதை தரைச்சு எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு 3-4 கவர் அடிச்சு நிற்கும். அந்த கவர்லயும் நல்ல கம்பு இருந்தா எடுப்போம். இல்லைன்னா அந்த 1.5 அடிக்கு மேல உள்ளதான் தரைச்சு எடுத்து நடுவோம். மரிச்சினி வந்து நீங்க நட்டிருக்கக்கூடிய அந்த வெரைட்டி வந்து எத்தனை மாத கால பயிர்? மரிச்சினி வந்து 10 மாசம் ஆகும். அல்லன்னா ஒரு 7 மாசத்துல எல்லாம் பயிர் ஆகும். இப்ப 10 மாசம் தான் மரிச்சினி பயிராகி கிடைக்கும். மரிச்சினியை பொறுத்த அளவுல வந்து நீங்க 1.5 ஏக்கர் கிட்ட நான் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அது வந்து எப்படி நடுவீங்க? அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள் கொடுப்பீங்க? அதை பற்றி 3 அடிக்கு கணக்கு பண்ணி ஒரு கும்பை வெட்டி நம்ம 2 வரி வாழை நடினா அதுல 3 வரி மரிச்சினி நடுவோம். மரிச்சினி நட்டுட்டு என்னன்னா அதுல கம்பு வந்து ஒரு இவ்வளவு நிலத்துக்கு தான் கம்பு குறைக்கி, அதாவது ஒரு என்னன்னா ஒரு 5 முட்டு கம்பு தாத்து நடுவோம். தாத்து நட்டுட்டோம்னா அடுத்து ஃபர்ஸ்ட் பரண்டுக்கு அது 2 முட்டு வெளியில ஆகிடும். 3 முட்டு தான் மண்ணுக்கு உள்ள இருக்கு. அது அப்படி வந்து ஒரு 4 பரண்டுனாதான் 4வது பரண்டிட்டு ஒரு மாசம் கழிஞ்சு கிழங்கு விடுங்களே அந்த அளவுல பயிரும். இப்போ நீங்க சொன்னீங்க 10 மாசம்னு சொன்னீங்க. அது நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த 3 வகைகளுமே 10 மாசம் கழிச்சு தான் நமக்கு பலன் தருமா? எப்படி 10 மாசம் கழிச்சு தான் பலன் தரும். இப்போ இதுக்கு வந்து நீங்க பரண்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து பரண்டி கொடுக்கும் போது நீங்க வந்து அதுக்கு உரங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா? நான் சொன்னேன் மேடம், சாம்பல் போடுவோம் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல முதல்ல நடும் போதே. ஆமா, சாம்பல் போடியது. அதுக்கப்புறம் எதுவுமே போடுறது? அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கையுரம் பயிட்டு போடியதே இல்ல. வாழை நடிய வயலு தானே, அதனால உரம் இருக்கும். அதனால வாழைக்கு உடுப்பேராதான் நீங்க மரிச்சினி போட்டிருக்கீங்க. மரிச்சினி போடுவோம். அதனால மற்றபடி நம்ம செயற்கை உரம் ஒன்றும் போடியது இல்ல. வாழைக்கு கொடுக்கக்கூடிய உரம் தான். வாழைக்கு என்னென்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்குறீங்க? வாழைக்கு சாணாங்கி போடுவோம். அடுத்து பின்ன சாம்பல் போடுவோம். இல்லைன்னா மற்றபடி கடலை புண்ணாக்கு, பயிற்றம்பாசு, வேப்பம் புண்ணாக்கு இப்படி ஐட்டம் தான் போடுவீங்க. ஆமா, பின்ன பொட்டாசு கூட சேர்த்து போடுவோம் சில நேரங்கள்ல. இப்ப வாழை வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, வாழையில என்னென்ன வகைகள் வச்சிருக்கீங்க? வாழையில ஏத்தம் வச்சிருக்கு, செந்துளம் வாழை வச்சிருக்கு, ரிசைல் வாழை வச்சிருக்கு. 3 வாழை வச்சிருக்கேன். 2 ஏக்கர் 10 சென்ட்ல வச்சிருக்கேன். 2 ஏக்கர் 10 சென்ட்ல வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு வயல் எடுத்து இன்னைக்கும் 1 ஏக்கர் 40 சென்ட் ஒரு வயல் எடுத்து இன்னைக்கு அங்க வேலை ஆள் உண்டு. இன்னைக்கு வேலை ஆளுன்றதுல தான் அங்க வந்தது. அப்படிதான் எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்குமே 3 ஏர் 4 ஏர் வேலை செய்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு வேற ஆள் உண்டு. பைனாப்பிள் களை எடுக்க அதுக்கு 4 ஏர் உண்டு. நான் வந்து பல்லடுக்கு சாகுபடி பண்றேன். பல்லடுக்குன்னா இப்போ ஒரு டெய்லி ஒரு வருமானத்தை பாக்குற மாதிரி நமக்கு வந்து விவசாயம் பண்ணாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். விவசாயிகள் நல்லா வாழ முடியும். நீங்க அப்படிதான் தேர்ந்தெடுத்து பண்றீங்க. இப்போ 6 ஏக்கர் இருந்தாலும் ஒரே மாதிரியான பயிர் போடாம நீங்க மாத்தி மாத்தி வேற வேற பயிர் போடுறதுனால எப்பவுமே தினந்தோறும் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஒரு வருமானத்துக்கு தான் பாத்துட்டு இருக்கீங்க. செந்துள்வே ஏத்த ரசகதளி இந்த 3 போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த 3மே வேற வேற, அதாவது பருவங்கள் மாறி வரும். 10 மாதமும் அப்புறம் 12 மாதமும் செந்துளம் பழத்துக்கு ஆகும். நீங்க எப்படி போடுறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்க, அதை அறுவடை பண்ணும்போது அது எந்த கால வித்தியாசப்படும் போது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா? அப்படி பிரச்சனை என்ன, ஏத்தோளம் நட்டாச்சுன்னா 10 மாசத்துல அது ஒளிஞ்சு கிடைக்கும். சிவப்பு நட்டாச்சுன்னா 12 மாசம் 1 வருஷம் ஃபுல்லா ஆகும். ரிசைலி நட்டாலும் 1 வருஷம் ஆகும். ரசகதளி 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். ஏத்தம் 10 மாசத்துல ஒளிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பருவம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி
பருவம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது 3 ஐட்டம் 3 வயல்ல இருக்கும். 3 வயல்ல ஏன்னா நம்ம 3 அண்ணத்துக்கு 3 விதத்துல தான் உரம் போட முடியும். சரி செந்துளம் வாழைக்குன்னா ஒரு பருவத்துக்கு வந்து ஒரு 3/4 கிலோ உரம் அது போட்டாதான் வாழத்துல இருக்கும். ஏத்தனை என்ன 1/4 கிலோ உரம் போட்டாலே வாழத்துல இருக்கும். ரெசியலையும் 1/4 கிலோ போட்டா போதும். செந்துளம் வாழைன்னா உரம் எல்லாமே கூட்டி தான் போடணும். சாணாங்கி போட்டாலும் அப்படிதான், எல்லாமே கொஞ்சம் உரம் கூட்டி போட்டாதான் அது இருக்கும் வாழை. நமக்கு வந்து விற்பனை வாய்ப்பு அந்த அளவுக்கு செந்துளம் கொலைக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குல்ல? அது சொல்ல முடியாது மேடம். எப்போ என்ன மார்க்கெட் அதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஏத்தம் வந்து 50 ரூபா விலை இருக்கு, செந்துளம் வந்து 65 ரூபா விலை இருந்தது, நேற்றைய தொட்டு 48 ரூபா விலை ஆகியாச்சு. அதனால எந்த நேரம் விற்குதுன்னு சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு அதுதான் இப்போ மார்க்கெட்ல தான் பணம் இருக்குது. அவங்க வைக்கிற விலையை தான் நீங்க கொடுத்தாகணும். ஆமா கொடுத்தாகணும். ஆமா அதை வாண்டி பழப்பிச்சு கட்டியவனுதான் அவனுக்கு தான் பைசா. ரசகதலியும் நான் வந்து பருவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா இந்த ரசகதலி வந்து நமக்கு எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை ஆகும்? அது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கா ரசகதலி வாழைக்கு? ரிசல்ட் இப்ப வந்து கிலோ 60 ரூபா விலை இருக்கு. ஏன்னா எல்லா நேரம் செந்துளம் கொலையை விட இன்னைக்கு அதிக விலை அதுல இருக்கு. அதிக விலை இப்ப ரிசல்ட் தான் இருக்கு. எப்போ எந்த இது விலை மாறுதுன்னு சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு என்ன ஒரே விலை இல்லையா? என்ன இன்னைக்கு ஒரு விலை இருக்கு, நாளைக்கு ஒரு விலை அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம ஒரே விலையை கணக்கு பண்ணி ஒண்ணுமே செய்ய முடியாது. மாறி மாறி வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரியான விலை மாற்றங்கள் இருக்கும். நீங்க ஒருவேளை வெட்டக்கூடிய அன்னைக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். நல்ல விலை கிடைக்கும். இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா தான். ஏத்த வாழைக்குன்னா இப்ப நான் கொஞ்சம் ஒரு 1500 ஊன் எடுத்தேன். ஒரு ஊனுக்கு விலை 105 ரூபா விலை அந்த இடத்துல. ஏன்னா அது கம்பு அப்படிதான், கம்பு கொடுக்கறது மூலைச்சில போய் தான் எடுத்தேன். ஒரு கம்பு விலை 105 ரூபா விலை. எங்களுக்கு அந்த கம்பு வாழைக்கு முள்ள இடிச்சு போடணும்னா 135 ரூபா விலை ஆகுது ஒரு கம்புக்கு. ஒரு வாழைக்கு ஊனு போடியது 135 ரூபா ஆகுது. அதெல்லாம் பார்த்து ஒரு காற்றெல்லாம் அடிச்சு கேடல் வந்தோன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் அவன் தீர்ந்தான். அதோட அதாவது நஷ்டங்கள் வரும்போது ஈடுகட்ட முடியாத முடியாது. அதுக்குதான் நம்ம வந்து பயிர் காப்பீடு திட்டங்கள்லாம் நம்மளுடைய அரசு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா பயிர் காப்பீடு திட்டம்லாம்? ஆமா அதெல்லாம் அங்க பிளாக் ஆபீஸ்ல போய் இது பண்ணிருக்கேன். பண்ணி இந்த ஓகில எனக்கு ஒரு 5500 வாழை காற்று ஒடிச்சிட்டு அந்த வந்து எல்லாம் ஒரு 45000 விலை கிடைச்சு 5000 வாழை ஒடிச்சு. வாழைகந்த விலை கூட கிடைக்கல. அதாவது எப்பவுமே அப்படிதான். நம்ம வந்து பெரிய இழப்புல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த பயிர் காப்பீடு திட்டம் செய்தோம்னா அதுல இருந்து நேர் பாதி அமௌண்டாவது கிடைக்கும். ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்குள்ள அந்த அமௌண்டாவது கிடைக்கும். அதனால பயிர் காப்பீடுங்கிறது நம்முடைய அரசு சொல்லக்கூடிய அந்த நிர்ணய தொகையை வந்து நம்ம இப்ப கட்டிட்டு இருக்கோம். அது வேஸ்ட்னு நினைக்க கூடாது. ஏன்னா இடர்பாடுகள் வந்து நமக்கு எப்பனாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். வராம இருந்தா நல்லதுதான். மனுஷனுக்கு ஒரு நோய் வர மாதிரி, மனுஷனுக்கு நோய் வராதே நல்லது. வந்தனா தாக்கு பிடிக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிதான் எல்லா விவசாயமும் நீங்க பண்ணுவீங்க. ஆனாலும் அதையும் தாண்டி வந்துன்னா அதுக்குதான் இந்த இழப்பீடு தொகை வந்து ஓரளவுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாட்டாலும் ஒரு பாதிக்கு பாதி அமௌண்டாவது நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த மார்க்கெட்ல விலைகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, அதை பொறுத்துதான் நமக்கு வாழைக்கு வந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு வாழைக்கு வந்து உங்களுக்கு சராசரியா நீங்க வந்து ஒரு பருவம் பண்ணி அதை வந்து ஒரு வாழை கொலை அதை கிடைக்கிறதுக்கு அளவுக்கு வந்து பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து ஒரு வாழைக்கு செலவாகும்? ஒரு வாழைக்கு ஏத்து வாழைன்னா 400 ரூபா செலவாகும். செந்துளம் வாழைன்னா 600 ரூபா செலவாகும் ஒரு வாழைக்கு. ரசகதலினா ரிசல்ட்னாலும் இந்த ஏத்தனி ரேட்டு தான் 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி. ஆமா 400 ரூபா ரேஞ்ச் ஆகும் இந்த ரிசல்ட் இருந்தாலும். இப்போ உங்களுக்கு ஒரு கொலை நீங்க எடுத்து நீங்க வெளியில விற்பனைக்கு அனுப்பும் போது அந்த உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் வந்து ஒரு சராசரியா நீங்க இது வரைக்கும் வாங்கினதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு? சில நேரங்கள்ல ஒரு செந்துளம் கொலை 1000 ரூபாயும் விற்கும், சில நேரங்கள்ல 200 ரூபாயும் விற்கும், சில நேரம் ஒரு பைசையும் பிரயோஜனம் இல்லாதையும் போய். ஏன்னா அது கேடல் வந்து ஒடிய வந்துச்சுன்னா அது ஒரு பைசையும் பிரயோஜனம் இருக்காது. அது ஏத்தனை இருந்தாலும் அப்படிதான். ஏத்தனை சில நேரங்கள்ல 300 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும். இப்போ நம்ம ஒரே விலை கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. ஆனா பொதுவா ஏத்த வாழைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல பொறுத்த அளவுல எப்பவுமே நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல? டிமாண்ட் இருக்கு. ஏன்னா அதுவும் என்னன்னா நம்ம ஊனெல்லாம் போட்டு நல்ல முறைக்கு பேணதான் உண்டு. ஏத்தனை அப்படின்னா புழு உண்டு. அந்த புழு விழுந்து என்னாச்சுன்னா தடையை திறந்து வந்தாச்சுன்னா அது ஒரு குலைச்சி ஒரு 15 அளவுன வாழை கிளவலாம். அதுக்கு எல்லாமே கரெக்டா மருந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் எல்லாமே நம்ம பருவாக்கி எடுக்க முடியும். இப்போ நீங்க வாழை சொன்னீங்க, ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து 10 மாசத்துல இருந்து 1 வருடம் வரைக்கும் நமக்கு வாழை வந்து அந்த வாழையினுடைய வெரைட்டியை பொறுத்து, அதாவது வகைகளை பொறுத்து நமக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்க அடுத்து சொன்னீங்க நான் பைனாப்பிள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த பைனாப்பிள் வந்து எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க? உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல பைனாப்பிளுக்கு இன்னைக்கு வந்து நல்லா விலை இருக்கா? நிறைய விவசாயிகள் வந்து பைனாப்பிள் பருவம் பண்ணிருக்காங்களா? எப்படி? நிறைய விவசாயம் பண்ணிருக்காங்க. பைனாப்பிள் விலையும் இருக்கு. இப்போ இதுக்கு விலை இருக்கு. இப்போ 42 ரூபா விலை இருக்கு. சில நேரங்கள்ல 12 ரூபா வரைக்கும் வரும், 15 ரூபாய்க்கும் வரும். இப்போ 42 ரூபா விலை இருக்கு. இப்போ நீங்க வந்து அது வந்து எந்த மாதிரி இடங்களா தேர்ந்தெடுத்து அந்த பைனாப்பிளுக்கு வந்து
போடுறீங்க, பைனாப்பிள் விளைக்கிறீங்க? பைனாப்பிள் பொடி என்ன ரப்பரை முறிக்க கண்டங்க எல்லாருமே தரமாட்டாங்க. சில பாட்டியா ரப்பரை வச்சுட்டு பைனாப்பிள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த கண்டத்துல உள்ள உரம் இதாகிடும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, வாழை தான் கொடுப்பாங்க. சில பாட்டி பைனாப்பிள் கொடுப்பணும். அப்படி உள்ளதில் நான் வந்து பைனாப்பிளுக்கு 2 ஏக்கர் ஒரு பாட்டி 2 எடுத்து நட்டுருக்கேன். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 2 ஏக்கரும் கூடி நான் 3 லட்சம் ரூபா பைனாப்பிள் கொடுத்துருக்கேன் கண்டத்துக்கு. அந்த இடத்துக்கு மட்டும்? அந்த இடத்துக்கு மட்டும் 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். கொடுத்துதான் அடுத்து பின்ன பைனாப்பிள் போட்டிருக்கேன். ஒரு தைக்கு அந்த இடத்து தை நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு தைக்கு 8 ரூபா விலை இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை தை நடலாம்? ஒரு ஏக்கருக்கு வந்து 8500 தை நடலாம். 2 ஏக்கரை கூடி 3 லட்சம் ரூபா. இப்போ 2 ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த பைனாப்பிளை பொறுத்த அளவுல அது எத்தனை மாத கால பயிர்? பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வரை இது பண்ணலாம். ஆனா பைனாப்பிள் நமக்கு ஃபர்ஸ்ட்ல அதுக்கு ஆதாயம் வரணும்னா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஆதாயத்தை எடுக்க முடியும். 1 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க அது வந்து 1 வருஷம் கழிச்சு நம்ம அதுல இருந்து ஆதாயம் எடுக்கும் போது அந்த 1 ஏக்கர்ல நமக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அது சொல்ல முடியாது. நம்ம அந்த மருந்து விடுவோம் இல்லையா, பூக்கு மருந்து விடுவோம், அது விடியதை பொறுத்து. ஏன்னா தை நல்லா இருந்து எல்லாத்தையும் ஒத்து நம்ம மருந்து விட பரிவாச்சுன்னா அது 1 ஏக்கர்ல இல்லைன்னா எப்படியும் ஒரு 5-6 டன் சக்கை வெட்டலாம் ஒரே இதுல. சில நேரங்கள்ல 1 டன்னுக்கும் வெட்ட முடியும். ஏன்னா சில தை திழுக்காது அந்த நம்ம ஃபர்ஸ்ட்ல திழுத்து இந்த வாரதுதான் மருந்து விட முடியும். அப்படி ரொம்ப அதுல எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. இல்ல நார்மலா 1 ஏக்கர்ல வந்து இப்ப நீங்க ஒரு அந்த இடத்துக்குள்ள ரேட்டையும் கொடுத்து போக உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைச்சதானே நம்ம தொழில் பண்ண முடியும். ஆமா, நான் இப்ப அதை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து ஓரளவு லாபம் கிடைக்குமா? இப்படி நான் 2 வருஷம் கொண்டு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள லாபம் நஷ்டம் எனக்கு தெரியல. பைனாப்பிளை பற்றி வேற எல்லாத்துக்குமே தெரியும். பைனாப்பிள் இன்னும் கொஞ்சம் அவளோட போனாதான் தெரியும். ஆனா இப்ப போட்டா ஆனா நீங்க வந்து அறுவடை பண்ணியாச்சு. ஆமா, அறுவடை பண்ணி 2 தடவை காயும் வெட்டியாச்சு. ஆனா வந்து பைனாப்பிள் நீங்க வைக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே ஒரே பருவமாட்டு வந்து நமக்கு காய்க்காது. ஒவ்வொன்றுக்கும் நாள் ஆகிதான் காய்க்கும். ஆமா ஆமா, ஒவ்வொன்றுக்கும் நாளாகிதான் காய்க்கும். அது நம்ம பிள்ளைகள மாதிரிதான், வாய்ப்பு தானே மூப்பு. இப்ப மூப்புள்ள பிள்ளை கொஞ்சம் கூட நல்லா இருக்கும், மூப்பு குறைஞ்சது அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இதான். இப்போ இது வந்து நடும்போது நீங்க ஒரு பைனாப்பிளுக்கு அடுத்த பைனாப்பிளுக்கு எவ்வளவு இடைவெளி தாண்டி நடுறீங்க? இந்த 1.25 அடி. 1.25 அடி கண்டிப்பா விட்டே ஆகும். 1.25 அடி கண்டிப்பா விட்டுதான் ஆகணும். அது தனியாட்ட நடுவீங்களா? அது வந்து இந்த ஊடு பயிராட்டு ஒண்ணு நடுறது இல்ல, வெறும் பைனாப்பிள் மட்டும்தான் தனியா தான் நடும். தனியா தான் நட முடியும். அப்பதான் அது நல்ல அதுவும் ரப்பரை வச்சுதான் தருவாங்க. ரப்பர் வைக்க ஒரு 2 வருஷம் தான் நல்லா இருக்கும். அடுத்த ரப்பர் நல்லா சில்லிக்கட்டு அடிச்சா என்ன பைனாப்பிள் அவ்வளவுதான். முதல்ல முறிச்சிட்டு அதுல புதுசா தை நடும்போதுதான் உங்களுக்கு பைனாப்பிளும் போடுறதுக்கு அந்த இடத்துல தருவாங்க. அந்த இடம் ஆமா இடம் அவங்க 3 வருஷத்தே தருவாங்க. அந்த 3 வருஷமும் நீங்க அதுக்குள்ள பலனை எடுத்துக்கிடலாம். 3 வருஷம் கழிஞ்சு அவங்களுக்கு கண்டத்தை நம்ம என்னன்னா அதை பிடிங்கி மாற்றி தான் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த இடத்தை அவைய தந்த மாதிரி பிடிங்கி மாற்றி எல்லாம் ஒதுக்கி தான் கொடுக்கணும். நீங்க சொன்னீங்க இந்த விவசாயம் வந்து அந்த காலத்துல இருந்தே நான் பண்றேன், ஆனா செய்ய தொழிலுக்கு தான் தெய்வம். ஆமா, அதனால விவசாயத்தை ஒரு நாளும் நஷ்டம் வராத அளவுக்கு நாம அந்த தொழிலாளர்களையும் வச்சிருக்கணும். அதே மாதிரி விவசாயத்தை நம்ம வந்து கண்ணும் கருத்துமா பண்ணணும். அப்பதான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும். உங்களுடைய அனுபவத்தை நீங்க குமரி பண்பலையில சொன்னீங்க. உண்மையிலே இது வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை பல்லடுக்கு சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் பொன்மனை எம்.